ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பீலன் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் எஜுகேட்டர். இன்னைக்கு நம்ம 12th மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்ல எக்ஸசைஸ் 1.1ஓட 11th சம் பார்க்க போறோம். பார்க்கலாமா? பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 11th சம்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமா நம்மள ஷோ தட்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம ஷோ பண்ணணுமா? ஓகே, பண்ணலாமா? இந்த எக்ஸ்பிரஷன் ஷோ பண்ணா அவ்வளவுதான், இந்த சம் ஓவர். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இதுக்கு என்னென்ன வேணும்னு பாருங்க. ஏ டிரான்ஸ்வர்ஸ் வேணும், அப்புறம் ஏ இன்வர்ஸ் வேணும். இது நம்ம என்னன்னு பண்ணலாம், எல்ஹெச்எஸ்னும் இதை ஆர்ஹெச்எஸ்னும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே. ஷோ தட், வெரிஃபை தட், ப்ரூவ் தட் எல்லா சம்மே ஒன்று தான், எல்லாத்துக்குமே சேம் மெத்தட் தான். அதே மாதிரி எல்லாத்துக்குமே அந்த ப்ரூவ் பண்ண சொல்றாங்க இல்லையா, அது நிச்சயமா ப்ரூவ் ஆயிடும், தப்பா வராது. தப்பா வந்துச்சுன்னா அதுக்கு சம்மு பிரச்சனை இல்லை, நம்ம போடுறது தான் பிரச்சனை. நம்ம தான் மிஸ்டேக் இல்லாம போட்டு பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்துட்டாங்களா. இப்ப மேட்ரிக்ஸ் ஏவனை வச்சு டிரான்ஸ்வர்ஸ் கண்டுபிடிக்க போறேன். ஏ டிரான்ஸ்வர்ஸ் பாத்தீங்கன்னா ரோவை காலமாவும் காலம் ரோவாவும் எழுதணும். ஃபர்ஸ்ட் இந்த காலமா நான் ரோவா எழுதுறேன், 1 மைனஸ் tan x. இப்ப செகண்ட் காலமா ரோவா எழுதுறேன், tan x 1. ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஏ டிரான்ஸ்வர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். ஏ இன்வர்ஸ் பாருங்க, ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா என்னது, 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அப்புறம் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. ஓகே, நம்மளுக்கு இதுக்கு என்னென்ன வேணும், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேணும், அப்புறம் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ ரெண்டுமே வேணும். ஃபர்ஸ்ட் நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பார்க்கலாமா. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 tan x minus tan x அப்புறம் 1 இருக்கா. இப்போ இது டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம்னா 1 1 1, அப்புறமா மைனஸ் போட்டுக்கணும், அது ஃபார்முலா ப்ரொசீஜர். அதுக்கப்புறமா மைனஸ் tan x இன்டூ tan x எவ்வளோ, மைனஸ் tan x ஸ்கொயர் ரூட் tan ஸ்கொயர் எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஏன்னா tan xும் tan xும் மல்டிப்ளை ஆச்சுன்னா tan ஸ்கொயர் எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த மைனஸ் மைனஸ் எது பிளஸ் ஆகி 1 பிளஸ் tan ஸ்கொயர் எக்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும். இது என்னது, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இதோட நிறுத்தக்கூடாது, இது நம்ம 1 பிளஸ் tan ஸ்கொயர் எக்ஸை வேற மாதிரி எழுதலாம். இது வந்து ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் கான்செப்ட். 1 பிளஸ் tan ஸ்கொயர் எக்ஸை நம்ம சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் எழுதலாமா? மறப்பீங்களா? மறக்காதீங்க, நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? 1 பிளஸ் tan ஸ்கொயர் எக்ஸை நம்ம சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்னும் எழுதலாம். இப்ப நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்ன கிடைச்சிருக்கு, சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். ஓகேவா? இப்ப நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சாச்சு. அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம். அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க, இது வந்து என்ன மேட்ரிக்ஸ்னு பார்க்கணும். இந்த மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு என்ன தெரியுது, இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. 2x2 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல இருந்து ரைட் போகும்போது அதோட பிளேசஸை சேஞ்ச் பண்ணிக்கணும். செகண்ட் ரைட்ல இருந்து லெஃப்ட் போகும்போது அதோட சைன்ஸை சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்ப நெகட்டிவ் பாசிட்டிவாகவும் பாசிட்டிவ் நெகட்டிவாகவும் மாறிடுமா, மாறிடும். அப்ப பிளஸ் tan x மைனஸ் ஆகும், மைனஸ் tan x பிளஸ் ஆகும் மாறிடும். இது அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. நம்ம பிளேஸை இன்வெர்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் சைனை மாத்திருக்கோம். இது அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயின்ட் ஆஃப் ஏவும் கிடைச்சிருச்சு, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவும் கிடைச்சிருச்சு. இப்ப நம்ம இதை வச்சு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்ப 1 by சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் நீ எழுதிட்டு அதுக்கப்புறம் 1 மைனஸ் tan x அப்புறம் tan x 1. ஓகேவா? இது என்னது, ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சா, ஏ இன்வர்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்ப நம்மளுக்கு ஏ இன்வர்ஸ் கிடைச்சிருச்சு, ஏ டிரான்ஸ்வர்ஸும் இருக்கு, ஏ இன்வர்ஸும் இருக்கு. அப்ப இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதா நம்ம வேலையே. பண்ணலாமா? ஏ டிரான்ஸ்வர்ஸ் அதுக்கப்புறமா ஏ இன்வர்ஸ் அதுக்கப்புறமா. ஓகேவா? ஓகே. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ல ஆர்டர் ரொம்ப முக்கியம். எது ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்றோமோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரிஞ்சுதா? எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏ டிரான்ஸ்வர்ஸ் இன்டூ ஏ இன்வர்ஸும் ஏ இன்வர்ஸ் இன்டூ ஏ டிரான்ஸ்வர்ஸும் சேம் கிடையாது, ரெண்டுமே நாட் ஈக்குவல். ஓகேவா? அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஏ டிரான்ஸ்வர்ஸை எடுத்து எழுத போறேன். 1 1ன்னு இங்க மைனஸ் tan x அப்புறமா tan x மைனஸ் tan x அப்புறமா tan x.
இது ஏ டிரான்ஸ்வர்ஸ். ஏ இன்வர்ஸ் பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கோம்ல, ஏ இன்வர்ஸ் என்னது 1 by secant square x அதுக்கப்புறமா 1 minus tan x, அதே தான் வரப்போகுது. 1 minus tan x 1. ஓகேவா? இது அட்ஜாயிண்ட் ஏ தானே, அதான் ஒன்று ரெண்டுமே சேமா தான் இருக்கும். நம்ம டிரான்ஸ்வர்ஸும் கண்டுபிடிச்சது அதுவும் சேமா தான் இருக்கு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இது LHS. இப்போ நம்ம LHS ஒன்றும் சால்வ் பண்ண வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதிடலாம், இதை வந்து சீக்கண்ட் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதிடலாம். அதுக்கப்புறமா இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணா என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 1 tan x minus tan x plus tan x 1. ஓகேவா? இப்போ என்ன பண்றீங்க, இந்த ரோ வச்சு ரெண்டு காலத்தையும் மல்டிப்ளை பண்றீங்க. பண்ணலாமா? அதுக்கப்புறமா அடுத்த ரோ வச்சு அடுத்த காலத்தை மல்டிப்ளை பண்றீங்க. இதுதான் மேட்ரிக்ஸோட மல்டிப்ளிகேஷன். 1 by secant square x என்ன ஆக போகுது, 1 into 1 1, அப்புறம் minus tan x into tan x வந்து minus tan square x ன்னு வரும். ஓகேவா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வச்சு செகண்ட்ல என்ன பண்ணோம், 1 into minus tan x என்னது minus tan x, minus tan x into 1 என்னது minus tan x. ஓகேவா? இப்படி நம்மளுக்கு கிடைச்சிருக்கா? ஓகே. இப்போ அடுத்தது பாருங்க, tan x செகண்ட் ரோ வச்சு ரெண்டு காலத்தையும் பண்ண போறோம். tan x into 1 எவ்வளோ, அதே tan x, அதுக்கப்புறம் 1 into tan x எவ்வளோ plus tan x. ஓகேவா? அப்புறமா இதே tan x வச்சு மைனஸ் tan x கூட பண்ணணும். மைனஸ் tan ஸ்கொயர் x வரும். அப்புறம் 1 into 1 வந்து பிளஸ் 1 வந்துடும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 1 by secant square x, அதுக்கப்புறம் 1 minus tan square x, அப்புறம் 2 tan x minus 2 tan x, அப்புறம் இதை நம்ம 1 minus tan square x எழுதலாமா? ஓகேவா? நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இது கிடைச்சிருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்ன்றத ரொம்ப ரொம்ப கவனமா பாருங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒண்ணு கிடைச்சிருக்கு, ஆனா நம்மள கேக்குறது என்னது, இதானே RHS. நம்மள கேக்குறது என்னது, cos 2x minus sin 2x sin 2x cos 2x. அப்ப நம்ம என்னதுல கேக்குறாங்க, sin cosல கேக்குறாங்க, tan secantல கேட்கல. ஓகேவா? அதனால நம்ம என்ன பண்ணோம், எல்லாத்தையுமே sin cosல எழுதணும். எழுதலாமா? பாருங்க, எல்லாத்தையுமே sin cosல எழுதுனா என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. பாருங்க இந்த ஸ்லைட்ல பாருங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 1 by secant square x ன்னு இருக்கு இல்லையா, இது நான் என்னன்னு எழுதுறேன், cos square x is equal to 1 by secant square x நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். அதனால இதை நான் cos square x மாத்திக்கிறேன். cos square x மாத்திக்கிறேன். secant square x cos square x மாத்திட்டேன். அப்புறம் பாத்தீங்கன்னா 1 minus tan square x. ஓகே, 1 minus tan square x. இப்போ நான் என்ன பண்றேன், அந்த tan மட்டும் என்ன பண்றேன், sin cos மாத்துறேன். ஓகேவா? tan மட்டும் என்ன பண்றேன், sin cos மாத்துறேன். எனக்கு என்ன கிடைக்குது, என்னக்கு பாருங்க, 1 minus tan square x. அப்ப 1 minus tan எப்படி எழுதலாம், tan x is equal to என்னது, tan x is equal to sin x by cos x இல்லையா? அதனால sin square x, அது வந்து tan square xன்றதுனால sin square x divided by cos square x ன்னு எழுதுறேன். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா minus 2 tan x. அந்த minus 2 tan x என்ன பண்றேன், tan x minus 2 tan x தானே இருக்கு, அது நான் வந்து sin x னும் divided by cos x னும் போடுறேன். ஓகேவா? இப்போ அடுத்தது பாருங்க 2 tan x. இப்போ அதே மாதிரி 2 sin x divided by cos x ன்னு போடுறேன். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா 1 minus tan square x ன்னு இருக்கு. அப்ப அது எப்படி எழுதுறது, 1 minus
sin ஸ்கொயர் எக்ஸ்னும் டிவைட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு எழுதுறேன். ஓகேவா? ஓகே, இந்த ஸ்கொயர்லாம் பார்த்து எழுதிக்கோங்க. ஸ்கொயர் எதுக்கு வருது எதுக்கு வரலன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் என்ன பண்றேன்னா, இது உள்ள இருக்கு இல்லையா காஸ் ஸ்கொயர் எக்ஸ், இங்க முன்னாடி ஒரு 1 இருக்கு, நான் இதுக்கு எல்சிஎம் எடுக்க போறேன். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு நான் எல்சிஎம் எடுக்க போறேன். அப்ப காஸ் ஸ்கொயர் எக்ஸ், இது எல்சிஎம் எடுத்தா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு வருமா? இதுக்கு என்ன வரும்? மைனஸ் 2 sin x டிவைட் பை காஸ் எக்ஸ்னு வருமா? அதுக்கப்புறம் இதுக்கு 2 sin x பை காஸ் எக்ஸ்னு வருமா? லாஸ்ட்ல காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைட் பை காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு வருமா? ஓகே, இப்படி நம்மளுக்கு ஒன்று கிடைச்சிருச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம்னா, ரொம்ப கவனமா பாருங்க. இந்த காஸ் ஸ்கொயரை உள்ள மல்டிப்ளை பண்ண போறேன், உள்ள எடுத்துட்டு போக போறேன், மேட்ரிக்ஸ்க்குள்ள மல்டிப்ளை பண்ண போறேன். பண்ணா இந்த 4 எலிமெண்ட் இருக்குல்ல, 4 எலிமெண்ட்டுக்கும் இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மல்டிப்ளை ஆகும். அப்ப இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மல்டிப்ளை ஆச்சுன்னா இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸ் கேன்சல் ஆகுமா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இதுல வந்து ஸ்கொயர் கேன்சல் ஆகி காஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடும். அப்போ இன்னொரு காஸ் எக்ஸ் இருக்குமா? இப்ப அப்படியே எல்லாத்தையும் எழுதுங்க. அப்படியே காஸ் ஸ்கொயர் எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ், இந்த ஸ்கொயர் இருக்கும். ஆனா கீழே இருக்க அந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கு இல்லையா, அது கேன்சல் ஆயிடும். இப்படி அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க அடுத்த எலிமெண்ட்ல ஸ்கொயர் இல்லை, அதனால வெறும் காஸ் எக்ஸ் மட்டும் கேன்சல் ஆகும் ஸ்கொயர் போயிட்டு. அப்ப எப்படி எழுதலாம்? மைனஸ் சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ்ன்னு எழுதலாமா? அடுத்தது பாத்தீங்கன்னா கீழே இருக்கிறதுல அதே மாதிரி ஸ்கொயர் மட்டும் கேன்சல் ஆகி காஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடும். அப்ப 2 sin x cos x எழுதலாமா? 2 sin x cos x. அடுத்தது பாத்தீங்கன்னா இதே காஸ் ஸ்கொயர் எக்ஸும் இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸும் கேன்சல் ஆயிடும். உள்ள மல்டிப்ளை பண்ணும் போது புரிஞ்சுதா? இதை வந்து மல்டிப்ளிகேஷன் டினாமினேட்டர்ல நியூமரேட்டர்ல இருக்கு, டினாமினேட்டர் இருக்கு, அதனால கேன்சல் பண்ணிக்கிறோம். அப்ப காஸ் ஸ்கொயர் எக்ஸ்னும் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ்னும் கிடைக்குதா? ஓகே, இதான் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு செட்டு. இப்ப நம்ம பண்ண போறது ஃபார்முலா அப்ளிகேஷன். ரொம்ப ரொம்ப கவனமா பாருங்க. நம்மளுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும், என்னன்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் 2x அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அடுத்தது நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா 2 sin x cos x ஈக்குவல் டு sin 2x நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இது ரெண்டும் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் இந்த சம்ம போடவே முடியும், இல்லைன்னா ஆன்சர் கொண்டு வர வைக்கவே முடியாது. இது வந்து ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி ஃபார்முலா. ஓகேவா? ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்திருக்கும் ட்ரிக்னாமெட்ரி, வரலன்னா 12th கூட வரும். என்னன்னா இது வந்து டபுளட் ஃபார்முலா, ட்ரிபிளட் ஃபார்முலா கூட இருக்கு. 2xல வருது, 3xல வருது. ஓகேவா? இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப இந்த ஃபார்முலா வச்சுதான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் நான் என்ன எழுதுறேன்? காஸ் 2x எழுதலாமா? அப்ப காஸ் 2x எழுதலாமா? அப்புறம் என்ன பண்றேன்? மைனஸ் 2 sin x cos x நான் என்ன எழுதுறேன்? மைனஸ் sin 2x எழுதலாமா? அடுத்தது பாத்தீங்கன்னா 2 sin x cos x என்ன எழுதுறேன்? வெறும் sin x மட்டும் எழுதுறேன்னா மைனஸ் n இல்லையா? சாரி, மைனஸ் 2x எழுதணும். 2x எழுதிட்டேன்னா அப்புறம் பாத்தீங்கன்னா cos ஸ்கொயர் x மைனஸ் sin ஸ்கொயர் x என்ன எழுதுறேன்? cos 2x எழுதுறேன். ஓகேவா? இப்ப நம்மளுக்கு கிடைச்சது என்னது? RHS. பாத்தீங்களா? RHS கிடைச்சிருச்சா? நம்ம LHSல ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? A டிரான்ஸ்வர்ஸ் கண்டுபிடிச்சோம், A இன்வர்ஸ் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணோம்? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம எப்படிலாம் கொண்டு வந்து அதுல ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா அப்ளை பண்ணி கடைசியில நம்ம இந்த மாதிரி RHS கொண்டு வந்தாச்சு. LHSல இருந்து RHSல கொண்டு வந்ததுனால LHS is equal to RHS. Therefore அந்த இருக்குல்ல அதை அப்படியே எழுதுங்க. A inverse is equal to cos x cos 2x minus 2x sin 2x cos 2x அப்படி எழுதிட்டு hence proved எழுதிருங்க. ஓகேவா? hence proved. ஓகே, இவ்வளவுதான் இந்த சம். இந்த சம் வந்து 11th சம், எக்ஸசைஸ் 1.1 ஓட 11th சம் முடிஞ்சிருச்சு.
ஓகேவா? எனி டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, கேளுங்க. ஓகேவா? கேட்டு கற்றுக்கோங்க, நிறையவே கற்றுக்கோங்க. மேக்ஸில் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். இந்த சம்மை நீங்கள் பார்த்த உடனே ஒரு வாட்டி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆகிடும். வெயிட் பண்ணாதீங்க, எக்ஸாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, இப்போவே எல்லாத்தையும் போட ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஓகேவா? தேங்க்யூ.